அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபோட்டோவில் இருக்காங்களே, இந்த பெண்ணுடைய பெயர் ஹாசினி. இவங்களுக்கு 30 வயசு ஆகுது. இவங்க தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தாலுக்கா தேவதாசனப்பள்ளி கிராமத்தில் வசித்து வராங்க. இவருடைய கணவனின் பெயர் ரமேஷ். இவர் ஓசூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வராங்க. ஹாசினியுடைய சொந்த ஊர் ஆந்திரா மாநிலம் சாந்திபுர மண்டலம் போயனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு தான் ஹாசினிக்கும் ரமேஷுக்கும் திருமணம் நடந்துச்சு. தற்போது இவங்களுக்கு மௌனிகா என்ற ஒரு 1.5 வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. திருமணத்திற்கு முன்பிருந்தே ஹாசினி தன்னுடைய சொந்த ஊரான சிறு வயது நண்பனான யோகேந்திரா என்பவரோட நெருங்கி பழகி அவரை காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவர் அந்த சமயத்தில் வேலைக்கு போகாமல் இருந்ததால் ரமேஷுடைய வரன் வந்ததுமே ஹாசினியோடைய பெற்றோர்கள் ஹாசினியை ரமேஷுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துறாங்க. அதன் பிறகு ஹாசினி ரமேஷோட கிருஷ்ணகிரியில் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் அடிக்கடி தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. இப்படி திருமணத்திற்கு பிறகும் தன்னுடைய சொந்த ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வந்ததால் தன்னுடைய முன்னாள் காதலான யுகேந்திராவோட மீண்டும் பழக்கம் ஏற்பட்டு மீண்டும் அவங்க 2 பேருமே திருமணத்துக்கு பிறகும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யுகேந்திரனை பார்க்குறதுக்காக அவனையே தன்னுடைய கள்ளக்காதலை வளர்க்குறதுக்காகவே அடிக்கடி ஹாசினியும் சொந்த ஊருக்கு போயிட்டு வரதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அப்படி ஹாசினி சொந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் யுகேந்திரனும் அவனும் தனிமையில் சந்தித்து தன்னுடைய கள்ளக்காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹாசினியும் தன்னுடைய காதலான யுகேந்திரன்கிட்ட எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலை, உன்னுடனே நான் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஆரம்பத்தில் உனக்கு வேலை இல்லை, அதனால் என்னுடைய பெற்றோர்கள் என்னை ரமேஷுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. ஆனால் நீ தான் இப்போ உனக்கு வேலை இருக்குது, நீ நல்லா சம்பாதிக்கவும் செய்கிற, இப்படி நம்மளுடைய காதலை தொடரணுமா? நாம் ஏன் சேர்ந்து ஒன்றா வாழக்கூடாது? எனக்கு ரமேஷோட வாழ்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலை, இனி நாம் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி ஹாசினி யுகேந்திரன்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ யுகேந்திரன் ஹாசினிக்கிட்ட சொல்லியிருக்காரு, சரி நீ சொல்கிறது கரெக்டு தான், அப்போ நீ உன் கணவனை விவாகரத்து பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஹாசினியும் இல்லை, விவாகரத்து பண்ணலாம் முடியவே முடியாது, என் கணவன் என்ன ஏதுன்னு காரணத்தை கேட்பார், உடனடியாக விவாகரத்தும் கிடைக்காது, என்னுடைய பெற்றோர்களும் இதற்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க, அதனால் நம்ம காதலை நம்ம ஒன்று சேர முடியாது, இதுக்கு ஒரே வழி என்னுடைய கணவனை கொலை செய்கிறது தான், அவர் இறந்துட்டாருன்னா என்னுடைய மறுமணத்துக்கு என்னுடைய பெற்றோர்கள் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலாம், அப்போ தான் எந்த விதமான இடையூறும் இருக்காது, நம்மளுடைய கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய என்னுடைய கணவனை தீர்த்து கட்டுறது தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி ஹாசினி யுகேந்திரன் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஹாசினி மீது இருந்த மோகத்தின் காரணமாக யுகேந்திரனும் சரின்னு சொல்லிட்டு அவருடைய கணவரான ரமேஷை கொலை செய்கிறதுக்கு 2 பேருமே சேர்ந்து சதி திட்டம் தீட்டியிருக்காங்க. இவங்களுடைய சதி திட்டத்தின்படி தன்னுடைய கணவனான ரமேஷை ஹாசினி அழைச்சிக்கிட்டு தன்னுடைய சொந்த ஊரான போயனப்பள்ளியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. மறுநாள் தன்னுடைய கணவன்கிட்ட, ஏங்க மதியம் நம்ம கூடுப்பள்ளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய மல்லப்பா மலைக்கு இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மல்லேஸ்வர சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கணவனும் சரி, தன்னுடைய மனைவி ஆசைப்படுறாள், அதனால் அவளை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவரும் சம்மதம் தெரிவிக்கிறாரு. என் கணவன் ஓகே சொல்லிட்டாரு, நாங்கள் மதியம் மல்லேஸ்வரர் கோயிலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினி தன்னுடைய காதலனை யுகேந்திரனுக்கு தகவல் அனுப்பிச்சாராங்க. அதன் பிறகு மனைவியுடைய பேச்சை நம்பிய ரமேஷும் குழந்தை மற்றும் மனைவியை அழைச்சிக்கிட்டு பைக்கில் மல்லப்பா மலைக்கு புறப்பட்டு போகிறாரு. அவங்க மலையில் ஏறிக்கொண்டிருந்த போதே ஹாசினி தன்னுடைய கள்ளக்காதலன யுகேந்திரனுக்கு மொபைல் ஃபோன் மூலமாக நாங்கள் வரக்கூடிய இருப்பிடத்தை தொடர்ந்து அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொண்டே வந்திருக்காங்க. அப்போது மவுண்டெயின் பாதை எனப்படக்கூடிய அந்த மலை பாதையில் 3வது வளைவில் பைக் சென்ற போது ஹாசினி இந்த பைக்கை எப்படியாவது நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் இருந்த கைப்பையை கீழே தவற விடுறாங்க. அப்போது தான் கணவன்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க பேக்கு கீழே விழுந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரமேஷும் தான் மனைவியை தெரியாமல் பேக்கை தவற விட்டுட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வண்டியை நிறுத்திட்டு சரி நீ இங்கே நில்லு, நான் போய் பேக்கை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியும் குழந்தையும் பைக்கு பக்கத்தில் நிப்பாட்டிட்டு அவர் மட்டுமே பைக் கீழே விழுந்து கிடந்த அந்த கைப்பையை எடுக்கிறதுக்காக வராரு. அப்படி அவர் பேகை எடுக்கக்கூடிய வரக்கூடிய அந்த தருணத்தில் அங்கு மலைப்பகுதிக்குள்ளே மறைந்திருந்த கள்ளக்காதலன யுகேந்திரனும் அவருடைய நண்பர்கள் 4 பேருமே சேர்ந்து ரமேஷை வளைத்து போட்டு கண்மூடித்தனமாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் நிலை குலைந்து போகிறாரு ரமேஷ். அதன் பிறகு அவரை வலுக்கட்டாயமாக அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே இழுத்து சென்று தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியாலேயே தலை, கை, கால்கள் எல்லாம் கொடூரமாக வெட்டி அவரை கொலை செய்கிறாங்க. அதன் பிறகு ரமேஷுடைய உடலை அங்கே இருக்கக்கூடிய ஒரு புதற்குள்ளேயே வீசிவிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க.
கொலை செய்த பிறகு ரமேஷுடைய பைக்கிலேயே ஹாசினியையும் அவருடைய குழந்தையும் ஏற்றிக்கொண்டு யுகேந்திரன் அங்கிருந்து கிளம்புறாரு. அதன் பிறகு அங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்துக்கு சென்று ரமேஷுடைய பைக்கை அங்கேயே விட்டுட்டு ரயிலில் ஏறி அவர் தப்பி ஓடிறாரு. கூடவே குழந்தையும் ஹாசினியும் அழைச்சிக்கிட்டே போகிறாரு. ஆனால் இன்னொரு புறம் மதியம் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன மகளையும் மருமகனையும் குழந்தையும் காணமே, இரவு நேரமாகியும் அவங்க இன்னும் வீடு திரும்பலி அப்படின்னு சொல்லி ஹாசினியுடைய பெற்றோர்களுக்கு பயம் ஏற்படுது. அவங்களும் பலமுறை செல்ஃபோனை தொடர்பு கொண்டு பார்க்குறாங்க. செல்ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ இவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு தெரியலையேன்னு பயந்து போன ஹாசினியுடைய தாயாரான ருக்கம்மா மறுநாள் காலையிலேயே போய் நல்ல புதர்குழு காவல் நிலையத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி புகார் கொடுக்குறாங்க. நேற்று மதியம் கோயிலுக்கு போன என்னுடைய மருமகனும் மகளையும் காணோம், அவங்களுடைய குழந்தையையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய பேத்தியையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புதுக்குழு காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் அளிக்கிறாங்க. இதையடுத்து குப்பம் டிஎஸ்பியான பார்த்தசாரதி தலைமையிலான போலீஸார் உடனடியாக மல்லப்பா மலைப்பகுதிக்கு போய் தீவிரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தேடும்போது தான் அங்கு புதற்குள்ள ரமேஷ் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதை பார்த்து அவங்க அதிர்ச்சியாகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வேறு அப்போ ரமேஷுடைய உடல் மட்டும் கிடைக்குது, அப்போது ஹாசினுடைய உடல் எங்கே, குழந்தையுடைய உடல் எங்கே அப்படின்னு சொல்லி பல இடங்களில் மறுபடியும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே ஹாசினியுடைய உடலும் சரி குழந்தையுடைய உடலும் கண்டுபிடிக்கலை. இதனால் அவங்க 2 பேருமே இங்கேருந்து எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் அடுத்த கட்ட தீவிரமான விசாரணையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இதனால் சம்பவம் இடத்துல இருந்து ஹாசினியும் குழந்தையும் இல்லாததால் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களை போலீஸார் கைப்பற்றி அதில் ஆய்வு செய்கிறாங்க. அதில் முதல்ல கணவரோட பைக்கில் செல்லக்கூடிய ஹாசினி பின்னர் வேறு ஒரு நபருடன், அதாவது அவருடைய காதலான யுகேந்திரனுடன் அதே ரமேஷுடைய பைக்கில் குழந்தையுடன் அங்கிருந்து தப்பிச் செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. இதை பார்த்த போலீஸார்கள் அதிர்ச்சியாகிறாங்க. அப்போது ஹாசினி தான் தன்னுடைய கணவன ரமேஷை திட்டமிட்டு இந்த மலை கோயிலுக்கு அழைத்து கள்ளக்காதலுடன் சேர்ந்து அவரை அடித்து கொலை செய்துவிட்டு தன்னுடைய குழந்தையோட அவருடைய தப்பிச் சென்று தலைமறைவாயிருக்காங்க அப்படிங்கிறத போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த சமயத்தில் யுகேந்திரனுக்கு உதவி செய்த அவருடைய கூட்டாளிகள் சிலரை மொபைல் ஃபோன் நம்பர் மூலமாக அந்த நேரத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் ஆய்வு செஞ்சு அந்த நம்பரை கைப்பற்றி அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இருப்பிடத்தையும் கண்டுபிடித்து சுற்றி வளைத்து அவங்களெல்லாம் போலீஸார் அதிரடியாக கைது செஞ்சுட்டாங்க. ஆனால் யுகேந்திரனும் அவருடைய காதலியான ஹாசினியும் ரயில் ஏறி தப்பி சென்றதால் அவங்க எங்கே போயிருக்காங்க, இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரியல. இதனால் தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த கள்ளக்காதல் ஜோடியான ஹாசினியையும் அவருடைய காதலான யுகேந்திரனையும் குப்பம் டிஎஸ்பி பார்த்தசாரதி தலைமையிலான தனிப்படை போலீஸார் தீவிரமாக தேடி வராங்க. கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை குடும்பத்தோடு கோயிலுக்கு அழைத்து சென்று கணவரையே கொலை செய்த இந்த சம்பவமானது எல்லையோர பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.